வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசிக்கு பக்கத்தில் திருத்தங்கல்ன்ற கிராமத்தில் அரசு உயர்நிலை பள்ளி ஒன்று இருக்குது. சண்முக சுந்தரம் என்ற ஆசிரியர் +1 வகுப்பிற்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போது அந்த வழியாக ஒரு 4 மாணவர்கள் +2 மாணவர்கள் கடந்து சென்றாங்க. அவங்க கிட்டேருந்து மது அருந்திய வாடை வந்துட்டு இருந்தது. ஏன்பா மது அருந்துனீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு மாணவர்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. 2 மாணவர்கள் பையில் வைத்திருந்த மது பாட்டில்களை எடுத்து ஆசிரியர் தலையில் போட்டு அடித்தாங்க. மண்டை உடைந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஓராண்டுக்கு முன்னாடி தான் மாணவர் ஒருத்தர் ஆசிரியரை கத்தியால் குத்திருக்கிறார். திமுகவின் திராவிட மாடல் ஆட்சி தான் இதுக்கெல்லாம் காரணம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் வேலை டாஸ்மாக் கடைகளை மூடுவது அப்படின்னு சொன்னாங்க. 4 ஆண்டு ஆயிடுத்து, டாஸ்மாக் மூடலை. பெண்கள் மாணவர்கள்லாம் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மூளைக்கு மூளை டாஸ்மாக் கடையாக போயிடுது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீடு வீடாக போயிட்டு 2026 தேர்தலுக்கு ஓட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. வெக்கமா இல்லையா அப்படின்னு பெண்கள் அவர்களை பார்த்து கேட்க வேண்டும். ஜெய்ஹிந்த்.